ஏசிஎல் இன்ஜுரி அப்படின்றது எல்லாம் காமனாக கேள்விப்படுறது ஒன்று. இதே மாதிரி வந்து பிசிஎல் அப்படின்ற இன்ஜுரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிசிஎல் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம முழங்காலில் வந்து முன்னாடி இருக்கிறதா ஆன்டீரியர் அப்படின்னு சொல்லுவோம், பின்னாடி இருக்கிறத போஸ்டீரியர்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு லிகமெண்ட் பார்த்தோம்னா எக்ஸ் ஷேப்ல கிராஸ் மாதிரி இருக்கும், அதனால குரூஷியேட்னு சொல்றோம். ஸோ முன்னாடி இருக்க ஜவ்வு வந்து ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட் அப்படின்னு சொல்றோம், பின்னாடி இருக்கிற ஜவ்வு வந்து போஸ்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட்னு சொல்றோம். இந்த போஸ்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட் இன்ஜுரி எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, டேஷ்போர்டு இன்ஜுரிஸ், அதாவது நம்ம போறப்ப முழங்காலில் வந்து சடனாக வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஒரு கொலிஷன் ஏற்பட்டுச்சுன்னா, அது பேக்ல போறப்ப நம்மளுக்கு வந்து அந்த பிசிஎல்ங்கிற லிகமெண்ட் கிளியும். ஸோ இதில் பர்டிகுலராக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டெப்ஸ் ஏறுறப்ப வந்து நம்மளுக்கு வந்து காலில் வந்து ஒரு இம்பேலன்ஸ், அதாவது தடுமாற்றம் ஏற்படும். அதே மாதிரி வந்து அன்ஈவன் சர்ஃபேஸில் நடக்கிறப்பையும் நம்மளுக்கு தடுமாற்றம் ஏற்படும். இதை வந்து நம்ம சிம்பிளாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, நீ ஜாயிண்ட்டை மடக்கி வச்சு கீழ் நோக்கி அழுத்து பார்க்குறப்ப நீ ஜாயிண்ட் வந்து கீழே போகும். இதே இது வந்து ஏசிஎல் இன்ஜுரி அப்படின்றப்ப மேலே தள்ளுறப்ப மேலே வந்து லாக்சிட்டியாக இருக்கும்.